கலியுகத்தில் பலரின் நம்பிக்கையாக முருகப்பெருமான் விளங்குகிறார். ஏனெனில் மனமுருகி ஒருவர் வேண்டுவது போல வேண்டினால் அவர்கள் விரும்பியதை அருள்வார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதனால் நாளுக்கு நாள் முருகப்பெருமானை தேடி வருகிற பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாம் எந்த வேண்டுதலையும் மனமுருகி முருகப்பெருமானிடம் வைக்கும்போது அவர் நம்முடன் இருக்கிறாரா என்பதை சில அறிகுறிகள் மூலம் உணர முடியும். முருகன் வழிபாட்டில் மிகச் சிறந்த வழிபாடு அவருடைய மந்திரங்களை பாராயணம் செய்வதாகும். அந்த மந்திரங்களை இடைவிடாது ஜபித்து உறுதியாக வேண்டுதல் வைத்து வழிபட்டால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதேபோல முருகப்பெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் நீங்கள் வெளியே செல்லும் போது பார்த்த இடமெல்லாம் முருகன் என்ற பெயர் கண்களில் தென்படுவது. இதை பலர் அவரை தொடர்ந்து நினைக்கும் மனநிலையால் ஏற்படும் என்று சொல்வார்கள். திடீரென சந்தனம் அல்லது விபூதி போன்ற நல்ல நறுமணங்களை உணர்வது. இந்த வாசனைகள் முருகப்பெருமானுக்கு மிகவும் தொடர்புடையவை. ஆலயத்தில் அல்லாது வேறு எந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட வாசனைகளை நீங்கள் உணர்ந்தால் முருகப்பெருமானின் அருள் உங்களுடன் இருக்கிறது என்ற அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. வீட்டில் பூஜை அறையில் பல்லி ஒலிக்குவது போன்றதும் ஒரு சின்னமாக கூறப்படுகிறது. முருகனை மனதில் நினைத்து வழிபடும்போது அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து வருவது கூட அவரது அருளின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதேபோல் நீங்கள் பெருந்துயரத்தில் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் அல்லது முருகனின் வாகனமான மயில், சேவல் போன்றவை எதிர்ப்படும் போது முருகப்பெருமான் உங்களை காப்பாற்ற நெருக்கமாகவே இருக்கிறார் என்று உணரலாம் என்று கூறப்படுகிறது. ஆக சதா இறைவனை நினைத்து வழிபடத் தொடங்குங்கள். மனது செம்மையாகி உள்ளத்தின் அழுக்குகள் விலகும். முருகப்பெருமானின் அருள் என்றும் உங்களை காக்கும்.